எஸ்எஸ் நியூஸ் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் பேட்டி, அதில் அவர்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பு. அதற்கும் எஸ்எஸ் நியூஸ் நிறுவனத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. கொறடா யாருன்னு இன்னும் முடிவாகலன்னு இவர் சொல்றதையும் பார்த்தா, ஒரு திரிசங்க நிலையில 4 எம்எல்ஏக்களுக்குமான பதவி மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு. சூடுபட்ட பிறகும் கூட விஜய் மீதான மோகம் வேலுமணி அன்கோவுக்கு இன்னும் குறையல. வில்சன் அவருக்கு தமிழ் சரளமா வரலைங்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. அவர் சொன்ன தமிழ் உச்சரிப்புக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? என்னுடைய பைபிள்ல இதெல்லாம் சொல்லி இருக்கு. சரி, அது என்ன என்னுடைய பைபிள், அது என்ன கிறிஸ்தவம்? நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? இந்த விக்டிம் கார்டை எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்துவீங்க? நீ விக்டிமே இல்லையே, உங்களை யாரு மதம்னு சொன்னா? ஒரு துறை சார்ந்த ஒரு விளக்கத்தை மூத்த அமைச்சர்கள் சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கடந்த காலங்களே நடந்திருக்கு. ஆனா எது நடந்தாலும் இந்த 3 பேர் பதில் சொல்லிட்டு, ராஜ்மோகன் தலைமையில தான் இந்த அணியை போட்டோம். இதெல்லாம் கட்சியில செய்தி தொடர்பாளர்களுக்கு, சட்டமன்றத்துல கிடையாது. ஜெயிச்சா எடப்பாடி காரணம், தோத்தா அந்தந்த மாவட்ட செயலர், அது பதவி பறிக்கப்பட்ட மாவட்ட செயலர் தான் காரணமா? கேட்பாங்கல்ல கேள்வி. தெருவில் உட்காந்து விவாதிக்கிற விஷயமா சார் இது? அந்த தலைமை பண்பு இன்னும் எடப்பாடிக்கு வரலைங்கிறத நான் 7 வருஷமா சொல்றேன். யாருமே நம்ப மாட்டேங்கிட்டீங்க. கபலீகரம் தொடங்கி விட்டது. அதை வளர விடாதீங்க, காப்பாற்றிக்கோங்க. அவ்வளோதான். நான் 30 ஆண்டு காலமா அண்ணாதிமுக பார்த்த பத்திரிகையாளர் தான் சொல்றேன். எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கே. தமிழகத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. தினந்தோறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடக்கக்கூடிய தனி தீர்மானம், விவாதம், வாதம், சண்டை அப்படின்ற விவகாரங்கள் தொடங்கி அதிமுக உட்கட்சி விவகாரம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது. அது பற்றியும் இப்போது பேச இருக்கிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல அதிமுக விவகாரம் தமிழக சட்டமன்றத்தை தாண்டிய பரபரப்பாக இருக்கு. நீர் பூத்த நெருப்பாக இருந்தது. வெளிப்படையாகி 25 எம்எல்ஏக்கள் ஆகி திரும்ப ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திரும்ப ஒரு அறிக்கை வருது. அறிக்கை எடப்பாடியார் நாங்கள் பொதுச் செயலாளர் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு. சேர்த்துக்க முடியாது அப்படின்றதுல அவர் ஃப்ரம் த டே 1லேருந்து ஒன்றா இருக்கார். திரும்ப இந்த பூதத்தை கலப்புறாங்க. இதுக்கு அடிப்படையே எடப்பாடி தரப்பிலிருந்து விடப்பட்ட ஒரு அறிக்கை தான். நீங்கள் சொன்ன அறிக்கை இல்லை. ஆட்சி மாற்றம் வருது, நம்பிக்கை தீர்மானம் கோருகிறார் விஜய். அதில் எதிர்பாராத விதமாக அதிமுகலேருந்து பிரிஞ்சு போன, சட்டமன்ற ரீதியாக பிரிஞ்சு போன 25 பேர்கிட்ட எழுந்து நின்று விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அது கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தார். பதிலுக்கு வேலுமணி, சிவி சண்முகம் அணியினரும் ஒரு கடிதம் கொடுத்தாங்க. என்னென்னா, கொறடா யாருன்னே தீர்மானம் ஆகாத போது கொறடா உத்தரவுங்கிறதே இல்லை. அப்படி இருக்குன்னா நாங்கள் ஒரு கொறடாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் தான் கொறடாவாக இருந்தார். அப்போ நாங்கள் அவங்க மேலே கட்சித்தாள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்க, கடைசியில் பதவியை காப்பாற்றிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி இதுக்குள்ளே ஒழுங்காக வந்தால் பதவி தப்போம் அப்படின்னு ஒரு டெட்லைன் வந்த பிறகு கட்சி நல்லா இருக்கணும் அல்லது பதவி காப்பாற்றப்படணும்னு ரெண்டையும் கவனித்த சில பேர் அந்த சமாதான முயற்சியை செஞ்சாங்க. எடப்பாடி கொடுத்த கடிதத்தை வாபஸ் வாங்கணும்னா மன்னிப்பு கடிதத்தோடு தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்களும் அஃபிஷியலாக கொறடா தேர்ந்தெடுக்கப்படலைங்கிறதுனால நாங்களும் எங்களுடைய பெட்டிஷன் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இந்த சமாதானம் நடந்த போதே பேசப்பட்ட ஒரு விஷயம், வெளியில் வராத விஷயம், 2 தரப்புக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நாங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்றோம், பதவி எம்எல்ஏ பதவி நிலைக்கும், நாங்கள் எந்த பதவிகளிலிருந்து எடுக்கப்பட்டோமோ அந்த பதவியை எங்களுக்கு கொடுத்துட்றோம் சரின்னு சொல்லி தான் அந்த கடிதத்தை வாங்குறாங்க. அந்த இதுலேயே சில பேர் எப்போவுமே ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு, அவர் இருக்கிற போதே சில பேரை சொல்லுவாங்க, சசிகலா குடும்பத்தை சொல்லிடலாம், அது விமர்சனங்களுக்கு உட்பட்டது, நம்ம தனியாக பேசுவோம். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு யாராவது ஒருத்தர் அனுகூல சத்துருவாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கட்சி ஒன்றுபற்றக்கூடாதுன்னு நேரத்துக்கு நேரம் அந்த அனுகூல சத்துருடைய பேர் தான் மாறுதே தவிர அப்படி ஒரு கேரக்டர் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அந்த மன்னிப்பு கடிதத்தை வாங்குற போதே மன்னிப்பு கடிதத்தை நேரில் கொடுங்கன்னு ஒருத்தர் கொக்கி போட்டார். இதெல்லாம் தனி மனித ஈகோவை, ஒரு கட்சியினுடைய நலனை புறந்தள்ளிட்டு அதை கொண்டாந்து மேலே வைக்கிற வேலை. அப்புறம் ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் நான் தெரிஞ்சதுனால இதெல்லாம் சொல்கிறேன். நடந்து தான் அவங்களும் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு எல்லாம் பதவி வரும்னு பார்த்தா அடுத்த நாள் இரவு ஒரு அறிக்கை வருது. 8:30-9 மணிக்கு வருது. அந்த அறிக்கை அவசரமாக வருது. பழைய பொறுப்புகளை குறிப்பிட்டு இந்த நிர்வாகிகள் யாராவது ஊர்களுக்கு வர்றபோது அந்த மாதிரி பொறுப்பை போட்டு விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்னு எடப்பாடி பேர்லேயே அறிக்கை வருது. அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளவு கோபம்? உங்களுக்கு அந்த சமாதானம் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டு சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லி தானே அவங்களும் இதோட வந்தது. அந்த அறிக்கைக்கு அவசியம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இன்னைக்கு அடுத்தடுத்து எழுந்து நிற்கிது. ஒரு தனி மனித ஈகோ, அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியும் பலியானாருங்கிறது தான் துரதிருஷ்டவசமானது. நான் சில பேர் தனிநபர்கள் பேரை சொல்ல விரும்பலை. யாரோ எக்ஸோ ஒய்யோ சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நம்ம ஒத்துக்கிட்டதானப்பா
போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு அந்த அறிக்கையை விட்டதன் மூலமாக இவர் இன்னும் திருந்தலைங்கிற முடிவுக்கு அந்த 25 பேர் வந்தாங்க. அந்த 25 பேரில் திருப்பி ஒரு 4 பேர் இவர் பக்கம் இழுத்தார். இப்போ ஏதோ 20 பேரோ எவ்வளோ இருக்கிறதா 19 பேர் இருக்காங்க. 6 பேர் அங்க போயிட்டாங்களே. 19 20 இருக்கட்டும். கிட்டத்தட்ட சரிபாதியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க அந்த அணியினர். இது எதிர்பார்த்தது தான். கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா எடப்பாடி, அவர் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது. செயற்குழு பொதுக்குழு கூட்டக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னா, அப்புறம் நீங்கள் தோல்வியை பற்றி பேசவே கூடாதுன்னா அப்புறம் எப்படி ஒரு தலைவனுக்கு அது அழகாக இருக்க முடியும்? இல்ல அந்த மாவட்ட செயலாளர் பதவின்றது தான் ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கும் ரொம்ப கௌரவமானது. அதுக்கப்புறம் தான் அலங்கார இணை துணை அப்படின்றதெல்லாம், துணை பொதுச் செயலாளர் இதெல்லாம். அந்த பொறுப்பு தான் இந்த அதிருப்திக்கு இன்னும் காரணம்னு சொல்ல வரீங்களா? இல்லை இவங்க வந்து எப்படியாவது ஆளுங்கட்சியில் ஒரு பதவியை வாங்கிடணும், குறிப்பாக ஏதாவது ஒரு மினிஸ்டர் வாங்கிடணும்? இல்லை, அதில் அந்த 25 பேர் முகத்தில் கரி பூசப்பட்டது. அது வரலாற்று உண்மை, அதை யாரையும் மறுக்க முடியாது. என்சின்னு ஆதரிச்சவங்கள விஜய் கிட்டத்தட்ட நடுத்தரில் விட்டு போயிட்டார். அது சரியான கைடன்ஸ் கொடுக்காம விட்டுட்டார். 28 பேர் வரலைன்னா நீங்கள் இப்படி ஆதரித்து ஓட்டு போடவே முடியாதுங்கிற ஒரு அட்வைஸை அவரும் சொல்லலை. அவரை விட பல மடங்கு அனுபவம் வாய்ந்த இவர்களுக்கும் அது ஒரு தோணவே இல்லை. இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோன்னு தான் அதை அவங்க உணர்றாங்க. ஆனால் அதனால தான் இப்போ ஒரு வாரம் 10 நாளாக வேலுமணி தரப்பு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. நம்ம 2/3 ரெடி பண்ணிக்கிட்டு திரும்ப விஜயை போய் ஆதரிப்போம், மந்திரி பதவி வாங்குவோன்னு. நான் திரும்ப சொல்கிறேன், நான் விஜய்ங்கிறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் நடக்கிறது இல்லை. ஒரு நம்பர் குறைஞ்சாலும் திருப்பி அதே கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கைக்கு அவங்களாம் உள்ளாவாங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் நான். அதுலேயே அதனால சில பேர் இல்லை அவசரப்படாதீங்க, நம்ம ஏற்கனவே ஒரு டோஸ் சூடுபட்டுட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ப்ளஸ் இங்கேருந்து போனவங்களுக்கும் எங்கள் கட்சி ரீதியாக பதவியிலேயே பெருசாக இல்லை. கட்சியில் போய் சேரப்போறதுக்காக வேலுமணி எனக்கு முயற்சி பண்ணலை, அமைச்சர் பதவிக்காக. ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அது செகண்டரி தான். அவங்க எதிர்பார்க்கறது மாவட்ட செயலாளர் பதவியை கொடுங்கங்கிறாங்க. முக்கியமானது அதுதான், கேந்திரமான பதவிங்கிறது மதிப்புங்கிறத விட வேலை செய்கிறது. சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க, இவர் அதை புரிஞ்சுக்கணும்ல. சம்பாரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஓப்பனாக சொன்னால் அது செலவு பண்ணுற பதவி, எதிர்கட்சியாக இருக்கிறீங்க, பண்ணிட்டு போகிறாங்கன்னு விட வேண்டி தானே. நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியில் நடத்த முடியலையே. தேர்தல் முடிஞ்சு 4 மாதம் ஆக போகுது. எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடக்கல சார். எங்கே நினைச்சு சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு பாயிண்ட் தான் இசைக்கு சுப்பியா போய் வழக்கு போட்டிருக்காரு. ராஜினாமா செல்லாதுன்னு போய் அக்ரி ஒரு வழக்கு போட்டார் ஸ்பீக்கருக்கு எதிராக. இசைக்கு சுப்பையா தன்னை ஒரு இடையீட்டு மனுதாரராக சேர்த்துக்கிட்டு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. எம்எல்ஏக்கள் கூட்டம் எங்கே நடந்துச்சு, கொறடா யாரு, எந்த கொறடா உத்தரவை நான் மீறினேன், பதில் சொல்லுங்கிறாரு. இப்போ அதில் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வரப்போகுது. இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னைக்கே அந்த வாதம் முன்வைக்கப்படலாம், அல்லது ஓரிரு சிட்டிங்கில் அது தீர்ப்பே வரப்போகுது. என்னன்னா, ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த 4 எம்எல்ஏக்களுடைய பதவி திரும்ப கிடைச்சிடும். எந்த 4 எம்எல்ஏ? அந்த 2 விஜயபாஸ்கர்ல விட்டுருங்க, அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு வெளியே போனோம். ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா. இந்த 4 பேருக்கும் பதவி ரீட்டைன் ஆகும். எந்த மாதிரி ஆபத்தோட ரீட்டைன் ஆகும்? கட்சித்தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி கொடுத்த மனு நிலுவையில் இருக்கும் சபாநாயகர்கிட்ட, அந்த மாதிரி ரீட்டைன் ஆகும். அப்படி ஒரு வாய்ப்பு கிட்டத்தட்ட 60% இருக்கு. ஏன்னா இசைக்கு சுப்பையா நீதிமன்றத்தில் வைக்கிற வாதப்படி பார்த்தா, நான் அந்த வழக்கை நான் கவனிக்கிறதுனால சொல்றேன், ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டது தவறுன்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றதையும், கொறடா யாருன்னு இன்னும் முடிவாகலைன்னு இவர் சொல்றதையும் பார்த்தா, ஒரு திரிசங்கு நிலையில 4 எம்எல்ஏக்களுக்குமான பதவி மீண்டும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்ததுன்னா அவங்க எடப்பாடியினுடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும்னு தான் ஒரு நிலைமை இருக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன மீறிக்கிட்டு போனாலும் திணிக்குவார், அது ஒரு இது போகும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஆட்சியை கவிழ்க்க சதி நடக்குதுன்னு ஒரு விமர்சனம் கூட வந்துட்டு இருக்கு. எஃப்ஐஆரே போடுற அளவுக்கு அவங்களும் பொது மேடையிலே ஆதவரிச்சுனா பேசுகிறார். அந்த மாதிரி நேரத்தில் இந்த 4 எம்எல்ஏக்களுடைய பதவி மீட்புன்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான இடம் பெறும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எது? இவர் கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் அரவணைச்சு போகணுங்கிற ஒரு புள்ளிக்கு இன்னும் எடப்பாடி வந்து சேரவே இல்லை. இதை நான் இப்போ சொல்ல, தேர்தல் முன்னாடி இருந்து நம்ம சொல்கிறோம், இவர் நீங்கள் ஒருங்கிணைச்சு போகலைன்னா தோல்வி தான், இன்னொரு தோல்வி அதிமுக தாங்க மாட்டாங்கன்னு சொல்கிற விளைவு தான் நேற்று நத்தமும் வேலுமணி விட்டுருக்கிற அறிக்கை வரைக்கும் வந்து நிற்கிது. அடிப்படை எடப்பாடியினுடைய பிடிவாதம் தான். இந்த நிலை தொடர்ந்தால் அதிமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் என்ன இருந்துற போது? ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகள் போய் தாவேக்கால சேர்ந்துட்டு இருக்காங்க, இங்கே ஒரு 19 பேர் அதிருப்தியில் இருக்காங்க. இனி யாரை சேர்த்து என்ன எலெக்ஷன் வரப்போகுது? இல்லை, நான் ஒன்று சொல்லட்டுமா? இவ்வளோ பேர் பல முன்னாள் அமைச்சர்லாம் போனாங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன், பச்சைமால், நம்ம கோயில்பட்டி ராஜு, எல்லாரும் போனாங்கல்ல. பல முன்னா போனவங்களாம் இன்னைக்கு நொந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அங்கே பதவி கொடுக்கறதுல விஜய்க்கு தயக்கம் இருக்கு. ஒரு நல்ல பதவிகளை கொடுக்க மாட்டேன், மாவட்ட செயலர்னு ஒரு தொகுதிக்கு மாவட்ட செயலர் ஆக்குறாரு. அது இப்போதான் புதுமையாக இருக்குது. குறைஞ்சபட்சம் 2 தொகுதினா அது ஒரு மாவட்டம்னு சொல்லலாம்.
கிட்டத்தட்ட தொகுதி செயலாளர் பதவி தான் கொடுப்பேன். அங்கே அதிமுகவில் எடப்பாடியோடு மோதலும் காதலும் இருந்த காலத்தில் கூட 3 தொகுதிக்கு 4 தொகுதிக்குன்னு ஒரு மாவட்ட செயலராக கௌரவமாக இருந்தோமே, இங்கே அது கூட கொடுப்பாங்களான்னு தெரியாது. கொடுத்தாலும் ஒரு தொகுதிக்கு தர்றாங்க. சிவி சண்முகம் வேலுமணி போடுறவங்க 6லேருந்து 10 அந்த தொகுதிகளை பயத்தில் மாவட்ட செயலாளர் அந்த அவசரப்பட்டுட்டோமோ அப்படிங்கிற உணர்வு பல முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிமுக முக்கியஸ்தர்களுக்கும் இருக்கு. தாவேக்கால போய் இணைஞ்சவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதனால பதவியும் போட முடியல அவரால். விஜய்க்கு விஜயபாஸ்கருக்கு கொடுத்திருக்காரு. இல்ல அதான் அந்த மண்டல விஜயபாஸ்கர் என்ன பதவி பொறுப்பாளர். கொடுத்திருக்காங்க? மண்டல பொறுப்பாளர்னு கொடுக்கலையே. விராலிமலை தொகுதிக்கு ஒரு மாவட்ட ஒரு செயலாளர், மாவட்ட செயலாளர். துணை பொதுச் செயலாளர் அந்த கரூர் விஜயபாஸ்கர் கொடுத்திருக்காங்க. யாருக்கு கீழே எத்தனை துணை பொதுச் செயலாளர்கள்? துணை பொதுச் செயலாளர்னா கௌரவமான பதவி தான். அதிமுகவில் 2 பேர் தான். அங்கே எத்தனை பேர் போட்டு கிட்டத்தட்ட 13 பேர் துணை பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்க. அது 10ஓட 11 தான். இப்படி போய் இருக்கணுமான்னு ஒரு சஞ்சலத்தில், வேதனையில், தப்பு பண்ணிட்டோமோங்கிற ஒரு உணர்வில் இருக்கிற அவங்கள எடப்பாடியினுடைய பிடிவாதம் தளர்ந்தால் அத்தனை பேர் திருப்பி அதிமுக வர வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எடப்பாடி தவற விடலாமா? இல்ல நீங்க சொல்றது எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், மற்ற 4 பேர் பிளஸ் இப்போ அங்க இல்ல எல்லாரையும் சொல்லாதீங்க. எல்லாருமே அப்படியே வந்துட முடியாது. எல்லாருக்கும் இங்க பதவியும் கொடுத்துட முடியாது. இன்னும் பதவி கிடைக்காமல் இருக்கிற, நமக்கு எது என்ன ஆகுமோன்னு தயங்குற அச்சத்தில் இருக்கிற பல பேர் அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்கல்ல. திருப்பி கூட்டிட்டு வாங்க. அங்க போனவங்க மட்டும் கடம்பூர் ராஜு மாதிரி அப்படி. ஆமா, பல பேர் அங்க போனவங்களுக்கு இன்னும் பதவியே கொடுக்கல சார். கொடுக்க முடியாது சார். நீங்க மாவட்ட செயலாளர் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளுக்கும் போட்டு முடிச்சார். எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட மாவட்ட செயலர் ஆக்கிட்டார். அந்த தொகுதிக்கு செயலாளர்னு ஆக்கி இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்க முடியும்? 100% டம்மி பதவி தான் கொடுக்க முடியும். அதை தாண்டி முக்கியத்துவமான பதவி கொடுக்க விஜய் தயங்குகிறார். இதை நான் இப்ப சொல்லல, தேர்தலுக்கு முன்னாடி செங்கோட்டையனுக்கு எப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு பதவி, ஒரு வாயில் நுழையாத அல்லது செட்டப்லேயே இல்லாத ஒரு பதவியை கொடுத்தாங்களோ அன்னைக்கே நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோம். அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் விவரங்கள் நமக்கு வரதுனால தெரியுது. முக்கியமான பதவிகளில் வெளியாட்களை அமர்த்துவதில்லை அப்படிங்கிறதுல விஜய் உறுதியா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்றாரு. கீ பொசிஷன்ல வெளியாட்கள் ஓட்டுற மன்றத்து ஆட்கள் அல்லது முன்னாடியே சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு வரையறையை வச்சுக்கிட்டார். அமைச்சரவை அமைக்கிறதுலேயே ஒரு அந்த ஸ்கேல் தான் வச்சுக்கிட்டார். வெளியிலேருந்து ஆட்களுக்கு ரொம்ப பெருசாலாம் கொடுக்கல. இந்த அதிருப்தியை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு கூட எடப்பாடி நினைக்கலைன்னா அதிமுக மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது உடைந்து போன அதிமுகவை திரும்ப மறுகட்டமைப்பு பண்ணி ஸ்ட்ரென்த்தாக கொண்டு வந்துறதுக்கான வாய்ப்பு இபிஎஸ்க்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சார், எல்லாரும் ஒருங்கிணைஞ்சான வரணும். இப்போ சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு எடப்பாடி சொன்னபோது அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கங்கே பேட்டி கொடுத்தவங்க தான் கேபி முனுசாமி, உதயகுமார், சிவி சண்முகம்லாம். இன்னைக்கு அதே சிவி சண்முகத்தையும் சேர்த்து வச்சுட்டு தான் சசிகலாவை தினகரனையும் சேருங்கன்னு சொல்றாங்க. காலம், நான் சொன்னேன் இல்லையா, காலத்துக்கு தான் அந்த வாய்ப்பு வரும். வேற யாருக்கும் அது வராது. காலம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்குல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது யாரு? இப்போவும் திரு வேலுமணி அவர்கள் போய் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்ப சபாநாயகரை பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று ஆலோசனை பண்ணுறாங்க. சிவி சண்முகம் கேட்குற, நான் ஏன் எடப்பாடியை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் இவங்க ஏன்னா நான் சொன்ன அனுகூல சத்ருன்னு ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கன்னு அவங்கள விட்டு 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 அறிக்கை. கொஞ்ச நாள் கேபி முனுசாமி இந்த வேலையை பார்த்தார். எடப்பாடி என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு விளக்க கோரிக்கை கொடுக்குற மாதிரி பதவுரை பொழிவுரை அவரை அங்கே உட்காந்து கொடுப்பார். அந்த வேலையை இப்போ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பண்றாரு. அதுக்கு இடையில கொஞ்ச நாள் உதயகுமார் பண்ணார். உதயகுமாருக்கு சில யதார்த்தம் புரிஞ்சு போச்சு. என்னவெல்லாம் நம்ம சொன்ன கட்சி ஒருங்கிணைலைன்னா படுதோல்வி சந்திக்கணுங்கிறது தென் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் இன்னைக்கு அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால இன்னைக்கு ரொம்பலாம் அந்த மாதிரி பேசுறது இல்லை. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதை எடுத்துக்கிறார். அவர் சீண்ட இந்த பதிலடிகள் தவிர்க்க முடியாத ஆயிடுது. எடப்பாடியின் அனுமதி இல்லாமல் அக்ரி பேட்டிகளோ அறிக்கைகளோ கொடுக்க முடியுமா? இதனால நீங்க என்ன சாதிக்கிறீங்க? அப்போ சிவி சண்முகம் கோவப்படாம எப்படி கொஞ்சம் வரா? எப்படி? நான் நியாயப்படுத்தலை. சும்மா இருக்கிற சீண்டு விட்டினா அப்படிதான். வேலுமணி போய் ஆனந்த பார்த்தார் இல்லையா அசம்பிளியில், சட்டமன்றத்தில் நாங்கள் 2 அணிகளாக செயல்பட அனுமதிங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சதா ஒரு தகவல் இருக்கு. அதிமுக எடப்பாடி, அதிமுக வேலுமணின்னு. அப்போ இதையெல்லாம் வளர விட்டு வேடிக்கை பார்ப்பதன் மூலமாக அந்த வதந்திகள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை, தவறுகளை இவர் நடத்த துணை போறாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. எடப்பாடி 2 அணிகளாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, விஜய் ஒரு ராஜதந்திர அரசியல், ஒரு பக்க அரசியல் பண்ணாருன்னா அதிமுக அபிஷியலா உடைக்கலாம் கூட ஒரு முதல் பண்ணலாம் இல்லையா? இவங்களுக்கு இந்த விஜய் மீதான மோகம் இன்னும் குறையிலே. வேலுமணி அன்கோவுக்கு சூடுபட்ட பிறகும் கூட விஜய் மீதான மோகம் வேலுமணி அன்கோவுக்கு இன்னும் குறையல. அதனால அவரை வச்சு ஏதாவது சாதிக்கலான்னு பார்ப்பாங்க. அது எடப்பாடிக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறனாலும் சரி, இல்லை சூழல் கணிஞ்சு வந்து அமைச்சர் பதவி வாங்கினாலும் சரின்னு அவங்க 2 பழங்களை எதிர்பார்த்து காய் நகர்த்துறாங்க. இதெல்லாம் தாண்டி செய்திகளில் வரக்கூடியது, வார இதழ்களில் வரக்கூடியது, டெல்லியில் போய் இபிஎஸ்ஸை மாற்றுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வாய்ப்பு இருக்கு. வெறும் கோரிக்கையில் வைக்க போகிறது இல்லை. அதனால தான் அவங்க செயற்குழு பொதுக்குழு கூட்டுங்கன்னு ஒரு செக் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எதிர்ப்புகளை கிளப்புவாங்க, வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்லலாம். இது நடக்கும்னு தெரிஞ்சால் எடப்பாடி அதை கூட்டுறதுல தயங்கிக்கிட்டே இருக்கிறார். டெல்லியின் உதவி இல்லாமல் அந்த மாற்றங்கள் அவ்வளோ சாத்தியம் இல்லை. தேர்தல் ஆணையங்கிறது கிட்டத்தட்ட டெல்லி கண்ட்ரோலில், அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் அங்கெங்கே போய் நிற்கிறாங்க.
அப்போ ஒரு பொதுக்குழு செயற்குழு நடந்தால் மட்டும்தான் இதில் தீர்வு ஏற்படும். தீர்வை நோக்கி போகலாம், அல்லது ஒரு ஒரு விவகாரம் அல்லது ஒரு பிரச்சனை வெடிச்சு ஒரு தீர்வை நோக்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சூழலில் சட்டமன்றத்தில் ஆதவர்ஜினா சொல்றாரு, உண்மையான அதிமுகவை இதை பார்க்குறாங்க, அதனால அதிமுக சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்றாங்க அப்படின்றாரு. அதிமுக நாங்கள் தான் அந்த ஆறா திமுகவுடைய வலுவான எதிர்ப்பு தான் அதிமுக அப்படின்ற அந்த புள்ளியே இன்னைக்கு தாவேக்க இன்னைக்கு எடுக்கல. மதுரை மாநாட்டிலேயே விஜய் எடுத்துட்டார். தேர்தலுக்கு முன்பாக மதுரையில 2வது மாநில மாநாடு நடந்துச்சுல, தாவேக்காவுடைய 2வது மாநாடு. முதல் மாநாடு கட்சி தொடங்கினப்ப நடந்தது விக்கிரவாண்டியில. 2வது மாநாடு மதுரையில் அவர் பேசினார். இன்னைக்கு அதிமுக எந்த கதியில் இருக்கு பார்த்தீங்களா? தொண்டர்கள்லாம் வேதனையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கெல்லாம் நான் இருக்கிறேன், எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் என்னைக்கு மதுரையில் அவர் சொன்னாரோ அன்னைக்கே அதிமுகவுடைய வாக்கு வங்கிக்கு அவர் குறி வச்சுட்டார். நான் தேர்தலுக்கு முன்னாடியும் சொல்லிகிட்டே வரேன், உஷாரா இருக்கணும் உஷாரா இருக்கணும்னு. எதிர்பார்த்த மாதிரி அதிமுக வாக்கு வங்கியும் தாவேக்காக போச்சு. எல்லா கட்சியுடைய வாக்குகளும் போச்சு, அதிமுகவுடைய வாக்குகள் பெருவாரியா போச்சு. தேர்தலுக்கு பிறகு நிர்வாகிகளும் பெருவாரியா போய் சேர ஆரம்பிச்சாங்க. இப்போ திமுக இருந்து இவ்வளவு பேர் கூட்டம் கூட்டம் போய் சேர்றாங்களா? ஏன்? திமுக வந்து ஆட்சி பொறுப்பு இழந்திருக்கு, திமுக வந்து எதிர்கட்சியா உட்காந்துருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரு கட்டுப்பாடோ ரோஷமோ ஏன் அதிமுககாரர்களுக்கு இல்லை? ஏன் இந்த பயம் கலந்த ஒரு ஒரு சுய பாதுகாப்பு இல்லாத உணர்வு அவங்களுக்கு ஏன் வந்துச்சு? 2வது முறை அந்த துணிச்சலை கொடுக்கிற வாய்ப்பை கொடுக்கிற பணியை எடப்பாடி தவற விட்டார் செய்யாமல். இப்போ புரியல தவறு எங்க ஆரம்பிக்குதுன்னு. அப்போ அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லையே. ஆனால் நான் கேட்குறேன், அதிமுக ஏதோ ஒன்றுதான்னு சொன்னால், விராலிமலையில் ஒரு நிகழ்ச்சி, ஏதோ நிதி உதவி கொடுக்குறாங்க. லோக்கல் அமைச்சர் பர்வேஸ் ஏதோ கொடுக்குறார். ஒரு வயசான அம்மா வந்து அதை வாங்குது. இடுப்புல அதிமுக கலர் துண்டை கட்டியிருக்கு, மடிச்சு இப்படி இப்படி கட்டியிருக்கு. அது ஃபோட்டோவில் வந்துடக்கூடாது ஓடோடி போய் அந்த துண்டை உருகுறான். ஒரு பெண்மணி என்றும் பாராமல் அந்த துண்டை போய் உருவுறீங்களே, ஏன்னா அதிமுக கொடி அதில் தெரியுதான். இதுதான் நீங்கள் அதிமுக தாவேக்கா ஒன்றுன்னு சொல்கிற லட்சணமா? அதெல்லாம் சும்மா மேடை பேச்சுக்கு சட்டமன்றத்தில் மைக்கு முன்னாடி பேசுறதுக்கு வேணா சுவாரஸ்யமாக இருக்கலாம். தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றல்ல, ரெண்டுக்கும் வெவ்வேறான திராவிட இயக்கங்களில் நாங்களும் ஒன்று பின்னாடி வருங்காலங்களில் சொல்லிக்கலாம். அவங்க நடக்க போகிறது அதை உறுதிப்படுத்தணும்னு வச்சுப்போம். இரண்டுக்கும் அப்படி ஒன்றா ஆயிடுச்சுலாம் நான் எடுத்துக்கல. அதெல்லாம் அப்படி ஒன்றா இருந்தா அதிமுக உடைக்கணுங்கிறதுல அரசியல் பண்ணுற வேலையை விஜய் இவ்வளோ சீக்கிரம் இறங்கிருக்க மாட்டார். அதுக்கு எடப்பாடிக்கிட்டே சமரசமாக போய் ஒட்டுமொத்த அதிமுக ஆதரவு எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். அவர் கரெக்டாக சிவி சண்முக வீட்டுக்கு தானே அன்னைக்கு போனார், பிரிக்க வச்சார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த நிலைமையெல்லாம் இன்னும் வரல, வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதிமுக இன்னைக்கு 40க்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிச்சிருக்குன்னா அது எடப்பாடியாருடைய செல்வாக்கு அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. எடப்பாடியார் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இவ்வளவு இடங்கள் வென்றிருக்கிறதுக்கு அவர் காரணம் இல்லையா? இல்லை, இது எடப்பாடியை ஒழிக்கிற வேலை. இந்த ஒரு மாய வலையில தான் அவர் தொடர்ந்து சிக்கிக்கிட்டே வர்றார் எடப்பாடி. அவருக்கு இப்படியே சொல்லி சொல்லி அவரை உசுப்பேத்தி யதார்த்தத்தை புரிய விடாம பண்ணி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சிவி சண்முகம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் உண்மை. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா இன்னைக்கு அந்த வட மாவட்டங்களில் அந்த திருச்சிக்கு இந்த பக்கம் சென்னையை நோக்கி இருக்கிற மாவட்டங்களில் லெஃப்ட்ல ரைட்ல இத்தனை இடங்கள் அதிமுக ஜெயிச்சிருக்காது. 13 இடங்கள். அதுக்கு தான் சிவி சண்முகம் வேலுமணி கேட்டாங்க. அப்ப 41 இடம் ஜெயிச்சதுக்கு எடப்பாடி காரணம்னா மீதி கிட்டத்தட்ட 190 இடத்துல தோத்தமே அதுக்கு யார் காரணம்? ஜெயிச்சா எடப்பாடி காரணம், தோத்தா அந்தந்த மாவட்ட செயலர், அது பதவி பறிக்கப்பட்ட மாவட்ட செயலர் தான் காரணமா? கேட்பாங்கல்ல கேள்வி. இப்படி பொதுவெளியில் உட்காந்து வாதிக்கிறதா? அதுக்கு தானே தலைமை காலத்தில் ஒரு ஆரோக்கியமான கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னாங்க. பொதுக்குழுவு செயற்குழுவை கூட்டுங்கன்னு சொல்றாங்க. தெருவில் உட்காந்து வாதிக்கிற விஷயமா சார் இது? அந்த தலைமை பண்பு இன்னும் எடப்பாடிக்கு வரலைங்கிறத நான் 7 வருஷமா சொல்றேன். யாருமே நம்ப மாட்டேன்ட்டீங்க. அவர் மதிக்க தகுந்த தலைவர், அதெல்லாம் வேற. தலைமை பண்புங்கிறதுக்கு முதல்ல விட்டு கொடுக்கறதுங்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கணும். எடப்பாடிக்கிட்ட துளி கூட இல்லை. இதையெல்லாம் தாண்டி தான் தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டமன்றத்திலே பேசுகிறார். மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் எடப்பாடியாரின் அப்படின்னு பேசுகிறாரு. அதெல்லாம் சொன்னேன், மைக்கை பார்த்தா அது பேச்சு வழக்கு, அது அவருடைய அலங்காரத்துக்காக பேசுறதா இருக்கலாம். நிஜம் அது அல்ல. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதிமுகவை காப்பாற்றலாம். இல்லாட்டி அடுத்துட்டு வேற வேலை தான் பார்க்கணும். புது புது வரவுகள் வந்து கபலீகரம் பண்ணிட்டு போயிடுவாங்க. கபலீகரம் தொடங்கி விட்டது, அதை வளர விடாதீங்க, காப்பாற்றிக்கோங்க. அவ்வளோதான். நான் 30 ஆண்டு காலமாக அதிமுக பார்த்த பத்திரிகையாளனா நான் சொல்கிறேன். எடப்பாடியாருடைய தலைமைத்துவத்துக்கு தலைமை பதவிக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆபத்து இப்போ வரல சார், எப்பயோ வந்தாச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இவரை போய் கேள்வி கேட்கணும்னால சேலத்துக்கு 6 பேர் போனாங்க. அப்படி ஒரு மீட்டிங்க நடக்கலன்னு பச்சை போய் சொன்னார்ல சார், வேலுமணியை பக்கத்தில் வச்சு. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் தான் போனதான் இன்னைக்கு போட்டு பொதுவெளியில உடைக்கிறாங்களே. எடப்பாடி நான் சொன்னது தப்புன்னா ஒரு வருத்தமா தெரிவிச்சிருக்கிறாரா? அப்ப என்னைக்கு அவர் அதை மூடி மறைக்கணும்னு நினைச்சாரோ அன்னைக்கு அதிமுக அழிவுக்கு அவரும் துணை போனார்னு அர்த்தம். தலைமை பண்புக்கு அவர் தகுதியற்றவராக அன்னைக்கே ஆகிட்டார். சரி, இவ்வளவு பேர் வராதவங்களாம் வந்துட்டாங்களே, என்னப்பா வேலுமணி நீயுமா தங்கமணி நீயுமா வந்துட்டு அன்னைக்கு பயங்கர ஷாக் ஆனார். சில உணர்வுகளை நான் இன்னைக்கு வெளியே சொல்லக்கூடாது, அந்த ரூம்குள்ள நடந்தது, அது நாகரிகம் இல்லை.
அன்னைக்கு அவ்வளவு ஷாக் ஆனார்ல. அப்போ நமக்கு ஆபத்து நெருங்கிடுச்சுன்னு இல்லை, நம்ம தலைமை பண்புக்கு இவ்வளவு தூரம் ஆபத்து கேள்விக்குறி வந்துடுச்சேன்னு அன்னைக்கு கொஞ்சம் உஷாராயிருந்தா அவங்க என்ன கேட்டாங்க, அண்ணன் நீங்க தானே 2வது தடவை முதலமைச்சர் ஆகணும், இப்ப இருந்தே வேலையை தொடங்கினா தானே இன்னும் 2 வருஷத்துல அசம்பிளி எலெக்ஷன் வரப்போன்னு 24 மே ஜூன்ல போய் சொல்லிட்டு வந்தாங்க. அசரவே இல்லையே. அதை தூக்கி இடது கையில தானே புறந்தள்ளனர். இன்னைக்கு நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள், அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், அம்மாவால் வளர்க்கப்பட்டவர்கள் தினகரனை பக்கத்துல வச்சுட்டு பேட்டி கொடுத்தார்ல, அது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி கொடுத்தா இன்னைக்கு அண்ணாதிமுக இருக்கிற நிலைமையே வேறங்க. தினகரனுடைய வாக்கு வங்கின்னு பார்க்காதீங்க, கட்சி ஒன்னாயிடுச்சுங்கிற உணர்வு முதல்ல தொண்டனுக்கு. சசிகலாவே சேர்த்திருக்கணும். எக்ஸ் ஒய் யாரை வேணாலும் சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த 4 பேர் எம்எல்ஏ திமுக உட்காருங்க, அவங்க அண்ணாதிமுக எம்எல்ஏ உட்காந்துருக்கணும் சார். வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், மனோஜ் எல்லாம் யாரு? அவங்க எந்த கட்சி எம்எல்ஏ? அதே அண்ணாதிமுக இருந்தாலும் அவங்க ஜெயிக்கிறவங்க தான், தனி மனித செல்வாக்கு உள்ளவங்க, எடப்பாடியால் அல்ல. அந்த வாய்ப்புகளை பூரா தவற விட்டுக்கிட்டே வந்துட்டு இன்னமும் மின்னலை விழுங்கி அதெல்லாம் என் வாயில சொல்ல வைக்காதீங்க. அதான் திருப்பி சொல்றேன், இது எடப்பாடியை ஒழிக்கிற வேலை. எடப்பாடி தான் உஷாரா இருக்கணும். தமிழக சட்டமன்றத்தில் தினமும் தனி தீர்மானம் மாறி மாறி எதிர்க்கட்சிகளுடைய வாத பிரதிவாதங்கள் கூட நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேரலைங்கிறது ஆரோக்கியமான விஷயம்தான். பட் பேச்சுக்கள் அவ்வளவு இதாக இல்லை. அது சட்டமன்றமாக நடக்கலையோங்கிற ஒரு எரிச்சலை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. சட்டமன்ற நிகழ்வுல முதல்ல மக்கள் கவனிக்க மாட்டாங்க, இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அப்படி பார்க்குற மக்களை முகம் சொல்லிக்க வைக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. புதுசாக வந்திருக்கவங்களுக்கு மரபுகள், மாண்புகள் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்லாம் நான் எதிர்பார்க்கல. போக போக கற்றுக்கணும். குறைஞ்சபட்ச ஒரு கட்டுப்பாடு இருக்கணுங்கிறது சில இடங்களில் எல்லை மீறுது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி. மரிய வில்சன் அவருக்கு தமிழ் சரளமாக வரலைங்கிறது ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது. இதை இந்த விவாதத்துக்கு காரணமான அந்த ராஜேந்திரனே சொல்லி காட்டுறார், அது ஒன்றும் குற்றமாக நான் சொல்லலை அப்படின்னு. மதிமுக ராஜேந்திரன். ஆமாம், அதுக்கு அவ்வளோ கோபம் காமிச்சிருக்கணுமா அமைச்சர்? திடீர்னு கிறிஸ்தவ மதங்கிறார். இதுதான் இந்த ஆட்சியின் மீது எரிச்சலை கொண்டு போகுதுன்ற நான். நீங்கள் இதெல்லாம் கவனித்து தவிர்க்கலைன்னா நீங்கள் தவறு செய்யாமலேயே மக்கள் முகம் சொல்லிக்க ஆரம்பிப்பாங்க. அவர் சொன்ன தமிழ் உச்சரிப்புக்கும் கிறிஸ்தவ மதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? என்னுடைய பைபிள்ல இதெல்லாம் சொல்லி இருக்கு. சரி, அதென்ன என்னுடைய பைபிள், அது என்ன கிறிஸ்தவம்? எல்லாரும் தான், என் பையனே கிறிஸ்தவ ஸ்கூல்லாம் படிக்கிறான். யார் அதை வெறுத்தா? தமிழை பற்றி, உச்சரிப்பை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிற போது எல்லாருக்கும் புரியுற மாதிரி தமிழில் பேசுங்கன்னு சொல்கிறதுக்கும் மதத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்கள் என்ன சார் சொல்ல வர்றீங்க? இந்த விக்டிம் கார்டை எவ்வளோ காலத்துக்கு பயன்படுத்துவீங்க? நீங்கள் விக்டிமே இல்லையே, உங்களை யார் மதம்னு சொன்னா? கிறிஸ்துவ மதத்தில் பிறந்து கொண்டு இப்படி தமிழை கேவலப்படுத்தலாமா? அப்படியே சொன்னார் ராஜேந்திரன்? சொல்லுங்க சார், மதம் எங்க சார் வந்துச்சு? எவ்வளவு தமிழ் படித்தாலும் உங்களுக்குலாம் புரியாதுன்னா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சும்மா கடந்த கிறிஸ்துவத்தை இப்ப விமர்சனத்துக்குள்ள இழுத்துட்டு வந்தது யாரு? அவர் தான். பான் கிறிஸ்டியனா? அப்ப அவருடைய வரலாற்றை போற கிளப்புறானா? கிறிஸ்துவ எனக்கு அன்பு மொழியை கற்றுக் கொடுச்சுன்னா இந்த வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு, அது என்ன வழக்கு, அது என்ன மொழின்னு கேட்கறாங்களே, அதுக்கு அமைச்சர் என்ன சார் பதில் சொல்லுவாரு? பாண்டிச்சேரி கோர்ட்ல இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். இப்படி பல விஷயங்கள் இங்கே தேவையற்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பீக்கரும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தாரு, இப்போ சில விஷயங்கள்ல தடுமாறுறாரோன்னு தோணுது. அவரால் கண்டிக்க முடியல, அல்லது பொதுவெளியில் கண்டிச்சது சாயங்காலம் சபை முடிஞ்சவொடனே அவரை கூப்பிட்டு கண்டிச்சாங்களான்னு தெரியல. சில நேரங்களில் அவர் அந்த தும்ப விடுறாரு, ரொம்ப நூல் விடுறாரு. அவர் அது நல்லதில்லை. மாண்புகளை காக்க வேண்டிய பொறுப்பு சபாநாயகருக்கும் இருக்கு. மற்றபடி பெரிய குற்றம் நடந்து போச்சுலாம் நான் சொல்லலை. தனி தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிற தொகுதி மறுவரை மசோதா, அந்த மசோதா தொடர்பான தீர்மானம் 24லயே பிப்ரவரி 14 திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. 33 இப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஹைதராபாத்ல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்குற நேரம், பிரச்சாரமே நடந்துகிட்டு இருக்கு. ஹைதராபாத்ல போய் மோடி பேசுறாரு, இந்த தொகுதி மறுவரை வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு கருத்தை வைக்கிறார். ஆகான்னு உஷாராய் தான் நம்ம அந்த தீர்மானத்தை போட்டோம். இப்போ இந்த தீர்மானம் எதுக்கு? பரவாயில்ல, நினைவுபடுத்திட்டே இருக்கணுங்கிறக்கா போடுறீங்க. நேற்று ஒரு தீர்மானம் வந்துச்சு, தமிழ் தாய் வாழ்த்து. தமிழ்நாட்டில் இயங்குகிற அரசு நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள்ல, பொது விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம்னு சொல்கிறீங்க. அந்த தீர்மானத்தை போட்டுட்டு ஸ்பீக்கர் கடைசியாக எல்லாம் மறுப்போரே இல்லைன்னு ஆம் என்போர் அதிகம்ட்டு நிறைவேற்றிட்டார்ல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, இந்த மசோதாட்டு யாருக்கிட்டே அனுப்பி ஒப்புதல் வாங்கணும் அவசியம் இல்லை, அனுமதி வாங்கணும் அவசியம் இல்லை. அப்போ அந்த மசோதா என்னத்துக்கு? குறைஞ்சபட்சம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கவர்னருடைய கன்னத்தில் அரைந்த மாதிரி தானே, அரசியல் ரீதியாக அரைகிற மாதிரி தான் அந்த தீர்மானம். இப்படி இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு இப்படி சேட்டை பண்ணாதீங்க, தமிழ்நாட்டில் தமிழுக்கு தான் முதலிடம்னு சொல்கிற ஒரு தீர்மானத்தை போட்டு மடித்து இங்கே உள்ளே வச்சுக்கோங்களாம் அசம்பிளி செக்ரட்டரியேட்டுக்குள்ளே. அப்போ தீர்மானம் எதுக்கு? அந்த அரசுடைய உணர்வுகளை நம்ம மதிக்கலாம், இந்த மாதிரி தவறுகளை தவிர்த்தா நம்ம இன்னும் பாராட்டலாம். இல்லை, அது இங்கே தீர்மானமாக வந்துருச்சுனாலே ஸ்கூல் காலேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டாங்களா அந்த விஷயம்? ஏன் சார், அது கவர்னருக்கு அனுப்புங்க தானே சார். பிரச்சனையும் எங்கே? யூனிவர்சிட்டியிலான பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் என்கிற அந்த அதிகாரத்தை கையில் வச்சுட்டு தானே சார் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுறாங்க. ஆர்.என். ரவியில் ஆரம்பிச்சு அருளைக்கர் வரைக்கும் அவருக்கு அனுப்பி விடுங்க சார். அவர் போய் அனுப்பி அவர் ஒன்றும் திருந்த போகிறது இல்லை.
சரிதானா? தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துறது தான் தேசிய கட்சிகளுடைய இயல்பு. தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை இப்போதைக்கு இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இதை நான் சொல்லல. சமீபத்தில் பிஜேபியிலேருந்து வெளியில வந்த அண்ணாமலை சொன்ன வார்த்தை ஆமாவா இல்லையா? இதைத்தானே சார் காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அதை அனுப்பி விடுங்க. மத்திய அரசுடைய கவனம் நாங்கள் இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சும்மா ஒரு ஃபார்மலுக்காக இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பி விடுங்க. இதைத்தான் பிஜேபியை பார்த்து விஜய் பயப்படுறான்ற மாதிரி சொன்னதை அவர் இன்னும் தொடர செய்கிறாரோன்னு தோணுது எனக்கு. அனுப்புறதுல உங்களுக்கு என்ன சார் குறைஞ்சு போயிட போகுது? அவங்க தானே சார் இந்த அநியாயம் பண்ணுறாங்க. கோர்ட்டில் கேஸ் வர்ற போது நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா பாடம்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு இப்போ உட்காந்து பல்ட்டி அடிக்கிறீங்களே. மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி துணைவேந்தர் பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு, தமிழ் தாய் வாழ்த்த 3ஆவதா தான் பாடணும்னு சொல்லி 7 நாள் முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ எல்லாம் இந்த மத்திய அரசு எங்கே போச்சு? கவர்னர் எங்கே போனார்? சொல்லுங்க சார். அதில் இந்த அரசு ஒரு துளி கூட எதிர்வினை ஆற்ற என்ன எதிர்வினையாட்டினாங்க? இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல, இது நியாயம் அல்ல, அவ்வளவுதான். கவர்னருக்கு கண்டனங்கிற 3வது வரியை சொல்றது தடுக்கிறது எது சார்? திமுக எதிர்த்த அளவுக்கு இவங்க வந்து பாஜகவையும் மத்திய ஏன் திமுகன்னு போறீங்க? ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிக்கிற, அந்த உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு தனி மனிதனா சொல்லுங்க சார். ஏன் சார் திமுக துணைக்கு இழுக்கிறீங்க? அவங்க எப்படியெல்லாம் ரெண்டு போட்டேன் நான் இப்படி இருப்பேன்னு காட்டுறதை தடுக்கிறது எது? கவர்னரை நாங்க கண்டிக்கிறோம் சொல்லணுமா இல்லையா சார்? எனக்கு வர உணர்வு கூட அரசுக்கு இல்லைன்னா அப்புறம் எப்படி சார்? எனக்குமான அரசு, உங்களுக்குமான அரசு, நமக்கான அரசு சார் இது. அதுல எல்லாம் இவங்க கோட்டை விடுறாங்களான்னு தோணுது. அதெல்லாம் தாண்டி உதயநிதி கைதுக்கு அப்புறமா சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உதயநிதி விசஸ் விஜய், விஜய் விசஸ் உதயநிதி அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் சட்டை இருக்குதா? இல்ல, விஜய் முதலமைச்சராகவும் உதயநிதி காலச்சூழலால் ஸ்டாலின் தோல்வியுற்றதன் காரணமாக உதயநிதி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆன போதே அந்த அரசியல், அந்த காட்சிகள் தவிர்க்க முடியாதெல்லாம் நம்ம எதிர்பார்த்ததான் நடந்துகிட்டு இருக்கு. 2 பேரும் இப்போ விஜய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இனிமேல் முதலமைச்சர் பேச மாட்டார். அவை முன்னவர் அண்ணன் நீங்கள் தீர்மானம் கொண்டு வாங்கன்னு ஆதவர்ஜனா ஒரு பொதுக்கூட்டத்தில் பொது மேடையில் பேசினார் ஒரு கட்சி நிகழ்ச்சியில். எதுக்கு முதலமைச்சர் பேச விடாமல் தடுக்கிறீங்க? அவர் பேச சார் அவருக்கும் கற்றுக்குவார், அவருக்கும் பெருகேறும், சில தவறுகள் நடக்கும். தவறான ஸ்பீக்கர் இருக்கிறார், நீக்க போகிறீங்க அவை குறிப்பில் இருந்து. அவர் எப்போ தான் கற்றுக்கிறது? ஆனால் இப்போ இடையில கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். இது மேலே மேலே வரும் சார். விஜய் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவர் பதவியில் இருக்கிறதுக்கு அவர் நமக்கான முதலமைச்சர். அவர் எப்படி இருக்குன்னு நமக்கு ஆசை இருக்குமா இருக்காதா? அவர் பேசவே கூடாது, நான் பேச மாட்டேன். இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, ஒரு துறை சார்ந்த ஒரு விளக்கத்தை மூத்த அமைச்சர்கள் சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. கடந்த காலங்களில் இது நடந்திருக்கு. ஆனால் எது நடந்தாலும் இந்த 3 பேர் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. துறை அமைச்சர் வாயை திறக்கிறது ஆதவர்ஜுனா மாறி 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 ரமேஷ், இப்போ ரமேஷ் ராஜ்மோகனையும் ரமேஷையும் இந்த செய்தி தொடர்பாளர்கள் பதவி நியமனம் பற்றி ஒரு அறிக்கை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ரமேஷுக்கும் அந்த இடம் கொடுத்துருப்பாங்க. ராஜ்மோகன் தலைமையில தான் இந்த அணியை போட்டு. இதெல்லாம் கட்சியில செய்தி தொடர்பாளர்களுக்கு, சட்டமன்றத்தில் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ ரமேஷுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லல. அவர் அறநிலைத்துறை சார்பாக அவர் எழுந்திரிச்சு பதில் சொல்லட்டும் சார். மூத்த அமைச்சர்கள் நீங்க சொல்ற டெசிக்னேட்டட் செங்கோட்டையன் இருக்கிறார், முன்னவர் ஆதவ் இருக்கிறார், அருண்ராஜ் இருக்கிறார், ராஜ்மோகன், இவங்கெல்லாம் பேசுற போது எது நடந்தாலும் இவங்க பேசுறாங்க. சில அமைச்சர்கள் எக்ஸ்ட்ரா பேசுற போதுதான் சரியான ஒரு நடைமுறை அல்லன்னு நம்ம சொல்லி காட்ட விரும்புறோம். தினகரன் வந்து இந்த ஒரு எம்எல்ஏ தொடர்பான வழக்கு ஒன்று போட்டிருந்தார். அந்த வழக்கும் கூட ஆட்சிக்கு ஆபத்தா வரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆட்சிக்கு ஆபத்து வராது. சிபிஐக்கு மாற்றணுங்கிற வழக்கு பெண்டிங் இருக்குல்ல, எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி தான் அந்த ஒரு பெட்டிஷனர் போட்டிருக்கிறாரு. அப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டால் விஜய் தரப்பினர் மீதான 2வது குடிமின்னு நம்ம சொல்லலாம். அரசியல் இந்த அரசு அமைந்தது நகர்த்தல்களுக்கு ஏற்ப அந்த வழக்கும் போகும். ஏன்னா கரூர் சம்பவத்திலையும் ஒரு சின்ன ஆபத்து இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஏன்னா ஒரு கேஸ் அங்கே விசாரிக்கிறாங்கன்னா விஜயெல்லாம் விடுதலை பண்ணிடுவாங்க, தாவைக்காவலை எல்லாரையும் விடுதலை பண்ணிடுவாங்க, அவங்களுக்குலாம் குற்றமாற்றம்னு சொல்லிடுவாங்க. நம்ம சொல்ல முடியுமா? அவங்க பார்வை 2 இருக்கும். ஒன்று, இது நடந்தது ஒரு விபத்து, அந்த கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இந்த விபத்தில் இந்த சதியோ எதுவுமே இல்லை, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். இல்லாட்டி பொறுப்பாக இதை செயல்படுத்திருக்க வேண்டியவர்கள் இன்னென்ன நிர்வாகிகள் தான், இவங்கள குற்றவாளின்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த 2 தானே சார் நடக்க போகுது. அப்போ பாதிக்கு பாதி வாய்ப்பு இருக்குல்ல. அது ஒரு குடிமை யாரும் போய் கொடுக்கல, இவங்களே போய் நீட்டினாங்க தலையை, இந்தாங்க எங்கள் குடிமையை பிடிங்க. சிபிஐ வேணும்னு கேட்டதே ஆதவ் தான். அதன் அடிப்படையெல்லாம் போச்சு. அந்த சிபிஐக்கு மாற்றப்பட்ட உத்தரவு வந்த அன்னைக்கு தான் புஷி ஆனந்த், நிர்மல்குமாரும் 31 நாள் 35 நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்களே உதயநிதி டாய்லெட் புரட்சி பண்ணாருன்னு, அந்த புரட்சியை ஆரம்பத்திலே பண்ணவங்க இவங்க தான். நான் கிண்டல் பண்ண மாட்டேன். ஏன்னா சட்டம் கொடுக்குற வாய்ப்பு சார். ஏபி ஒரு தீர்ப்பு வர்ற வரைக்கும் அங்கெங்க தலைமறைவாக தான் இருப்பாங்க. வக்கீல் சொல்ற அறிவுரை அது. நீங்க நக்கல் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்க எங்க இருந்தீங்க? 35 நாள் அவராது 2 மணி நேரம் டாய்லெட் போறது 2 மணி நேரம் எடுத்தா கூட நான் தப்புன்னு சொல்ல முடியும். 35 நாளா ஒருத்தர் எங்க போனீங்க சொல்லுங்க? கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஸோ அது ஒரு ஆபத்து. 2வது, இந்த குதிரை பேர வழக்கு சிபிஐக்கு போச்சுன்னா நீங்க சொன்ன அமமுக தான் தொடங்காது. அது ஒரு இந்த ஆட்சிக்கான சிக்கல், ஆட்சியாளர்களுக்கான ஒரு சிக்கல்னு சொல்லுவேன். விசாரணைக்கு வாங்கன்னா போய் நிற்கணும். அது ஒரு சீரியஸாக போச்சுன்னா ஒரு ஆபத்து தானே அது.
பொறுத்து வந்து பார்க்கலாம். நிறைய கேள்விகளுக்கு எங்களோட இணைந்து விடை கொடுத்தீங்க. இணைந்ததுக்கு நன்றி சார். நன்றி.